வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல 2019ல வெளியான பாரத் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப நாளா ஒரு சப்ஸ்கிரைபர் இந்த படத்தை போட சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அவருக்காக தான் இந்த படம். அதே மாதிரி பிராண்ட் பாபு அப்படின்ற ஒரு படத்தையும் ஒருத்தர் போட சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. சீக்கிரமா அந்த படத்தையும் போடுவோம். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஷாப் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ தான் இதுக்கு ஓனரா இருப்பாரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட் அவருக்கு பார்ட்னர் மாதிரி இருப்பாரு. அந்த ஃப்ரெண்டோட பேரு சையத் அப்படின்றது. இந்த கடை வேணும் அப்படின்னு பேரம் பேசுறதுக்காக ஒரு நபர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதாவது இங்க பெரிய ஒரு ஷாப்பிங் மால் கொண்டு வர மாதிரி பிளான் இருக்கும். ஹீரோ மட்டும் தான் கடையை தராம இருக்காரு. அதனால தான் பேசுறதுக்காக புரோக்கரா ஒருத்தர் வந்திருக்காரு. ஹீரோ இருக்கார்ல, ரூம் வரைக்கும் வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. இங்கே இருங்க, நான் பேசி முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி புரோக்கர் மட்டும் அந்த ரூம்க்கு வந்துடுறாரு. இப்ப புரோக்கரை ஹீரோவும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இதுக்கப்புறம் விக்கிறது சம்பந்தமா பேசுறதுக்காக வந்த தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. இதெல்லாம் பிசினஸ் மேனா கவனிச்சிடுறாங்க. பயந்து வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவர் வாசல் வரைக்கும் இவங்களை துரத்திட்டு வந்து தான் அனுப்பி வைக்கிறாரு. அந்த புரோக்கரும் திட்டிக்கிட்டே கிளம்பிடுறாரு. யார் வந்து கேட்டாலும் இந்த கடையை நான் விற்க மாட்டேன், இதுக்கப்புறம் யாரும் வராதீங்க அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்க மக்களை பார்த்துலாம் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோவோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. பெரிய ஃபேமிலி போல. இப்ப பசங்க எல்லாருமே ஹீரோ கிட்ட பேசுறதுக்காகலாம் வராங்க. ஹீரோக்கு நாளைக்கு பர்த்டேவா இருக்கும், அது செலிப்ரேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் 70 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. குமுதுன்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, எப்பவுமே பர்த்டேவோ ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் கொண்டாடுவாரு. இந்த வாட்டியும் அந்த மாதிரி தான் கொண்டாடணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் முடிவு பண்றாங்க. இப்ப ஃபேமிலியா சேர்ந்து இவங்களும் அந்த இடத்துக்கு டிராவல் பண்றாங்க. அது பார்த்தா ஒரு ரயில்வே ஸ்டேஷனா தான் இருக்கும். இப்ப இங்க இருக்க ஒரு சின்ன பொண்ணு இருக்கால, எதுக்காக எல்லா பர்த்டேவும் இங்க கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறா. இந்த இடத்துல தான் ஹீரோவும் பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோக்கு 7 வயசு இருக்கும்போது நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. 1947 தான் இருக்கும். இப்ப கோலி வந்து கிளாஸ் ரூம்குள்ள போயிருது. இவரை எடுக்கிறதுக்காக உள்ள வராரு. அங்க ரெண்டு சாருங்க பேசிக்கிறத கேக்குறாரு. எல்லாம் முடிவாயிருச்சு, பாகிஸ்தான் இந்தியா பிரிய போகுது, நம்ம எல்லாருமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த சார் பேசிட்டு இருக்காரு. இதை கேட்கிற ஹீரோக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வேகமா அப்பாவை பாக்குறதுக்காக வராரு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஷன் மாஸ்டரா இருப்பாரு. பேரு கௌதம் அப்படின்றது. ஏதோ பிரிவு நடக்க போதாமே, கலவரம்லாம் வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அதெல்லாம் எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லப்பா, ட்ரெயின் வர சவுண்ட் கேக்குது, நீ பெல் எடுத்துட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பையனை பெல் அடிக்கிறதுக்காக வேகமா எடுத்துட்டு போயிடுறான். இப்பதான் அப்பாக்கு போன் மூலியமா ஒரு தகவல் கிடைக்குது. இந்த பையன் பெல் அடிக்கிறதுக்காக வெளியே வந்தான் பாத்தீங்களா, அப்பதான் ட்ரெயின்ல இருந்து யாருமே வெளியே வரலன்னு தெரியுது. பார்த்தா ட்ரெயின்ல இருக்க எல்லாருமே கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இத பாக்குற இவனும் செம்மையா ஷாக் ஆயிடுறான். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானா பிரிஞ்சிரும். அதனால இந்த இடத்துல இந்து முஸ்லீம் கலவரம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப கௌதமும் ஃபேமிலியை கூப்பிட்டு கிளம்பிடணும்னு நினைக்கிறாரு. ஹீரோவும் தங்கச்சியை கழுத்தை நல்லா டைட்டா புடிச்சுக்க சொல்லிட்டாரு. இவர் ஏற ட்ரை பண்ணும்போது தங்கச்சியை ஒருத்தர் கீழே தள்ளி விட்டுறாரு. மேல வந்ததுக்கு அப்புறம் தான் தங்கச்சி விழுந்துட்டா அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. இப்ப அப்பா இருக்காரு பாத்தீங்களா, நீ கவலைப்படாத, தங்கச்சி எப்படியாவது நான் மேல தூக்கிட்டு வந்துடுறேன், ஒருவேளை என்னால வர முடியலன்னு வச்சுக்கோ, நீ தான் தம்பி தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா இன்னும் 2 பசங்க அவருக்கு இருக்காங்க. இப்ப அப்பாவும் குடியான்ற அந்த பொண்ணை தேடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. அப்பாவால கடைசியில ட்ரெயின்ல ஏற முடியல. இப்ப இவங்க 4 பேர் மட்டும் தான் ரெஃப்யூஜி கேம்ப் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்பாவோட தங்கச்சியா ஜமுனான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போங்கன்ற மாதிரி அப்பா சொல்லியிருப்பாரு. இவங்களும் ஜமுனாவோட கடைக்கு வந்துடுறாங்க. அண்ணனோட பசங்கன்றதுனால ஜமுனா இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஏற்பாடுலாம் பண்ணி தந்துடுறாங்க. ஆனா இவங்களை தங்க வைக்கிறதுல அவங்களோட ஹஸ்பண்டுக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. ஈரோக்கு செய்யதுன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்னா பாத்தீங்களா, அந்த செய்யது இப்பதான் அறிமுகமாகுறாரு. அங்க இருந்து இந்துஸ் தான் பயந்து கிளம்பி இருப்பாங்க. நீ எதுக்காக அங்க இருந்து கிளம்பி வந்த அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இல்ல, என்னோட பேரண்ட்ஸ் அந்த கலவரத்துல இறந்து போயிட்டாங்க, நான் மட்டும் இருந்து என்ன செய்ய போறேன், அதனால தான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி செய்யது சொல்றாரு. ஏதாவது சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறாரு. என்கிட்ட காசு இல்லைன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. என்கிட்ட ஒரு வழி இருக்குன்ற மாதிரி செய்யது ஒரு ஐடியா கொடுக்குறான். ஹீரோ இருக்கார்ல, கடையில இருந்து ஒரு கம்பளியை திருடிட்டு வந்துடுறாரு. அதை இவங்க 1 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்படி விற்கிறதுக்கு ட்ரை பண்ணும் போதே ஹீரோவோட மனசு மாறிடுது. நான் திரும்பி கடையில வச்சிட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். செய்யது காசை வாங்கிட்டார்ல, அதை திரும்பி தரக்கூடாதுன்றதுக்காக வேகமா வாய்க்குள்ள போட்டுறாரு. அங்க இருக்க பசங்களும் இவங்க 2 பேரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாங்க. இவன் திருடி விக்கலாம் நினைச்சான் பாத்தீங்களா, அதை பத்தி அம்மா கிட்ட சொல்றான். மனசு மாதிரி கொண்டு வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அதே மாதிரி அப்பா வராம இருந்ததுக்கு நான் தான் காரணம் நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறான். நீ எப்படி காரணமா இருப்ப, பொண்ணை காப்பாத்துறதுக்காக போனாரு, நிச்சயம் ஒரு நாள் திரும்பி வந்துருவாரு, கவலைப்படாதன்னு சொல்றாங்க. ஃபேமிலி ரொம்ப வறுமையில இருக்காங்கல்ல, இவரும் கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதுதான் சர்க்கஸ்ல ஒரு பொண்ணு கயிறு மேல நடக்கிறதை இவங்க கவனிக்கிறாங்க. அந்த பொண்ணு பேரு ராதா அப்படின்றது. அந்த பொண்ணு காசுலாம் கேட்கறதுக்காக வருவாங்கல்ல, அந்த டைம் இங்க இருக்க செய்யதும் பேசி பழகிறதுக்கு ட்ரை பண்றாரு. இதே ட்ரூப்ல ஜிம்மின்னு ஒரு பையன் இருப்பான். அந்த ஜிம்மிக்கு இவங்க 2 பேரை சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. இவங்க 2 பேர் நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்படியே பல வருஷங்கள் ஓடின மாதிரி நமக்கு காட்டுறாங்க.
அவங்க ரெண்டு பேருமே இந்த சர்க்கஸ் கூட தான் ஜாயின் பண்ணிருப்பாங்க. ராதாவும் ஹீரோவும் சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேர் லவ்வும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வேற ஒரு போட்டி நடக்குது. அதாவது செவத்துல பைக் ஓட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி போட்டியில ஹீரோவும் ஜிம்மியும் மோதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. வழியில நிறைய தடைகள்லாம் வரும். அதை மீறி இவங்க கடைசி வரைக்கும் அந்த இடத்துல போய்கிட்டே இருக்கணும். அதுதான் பெட்டு. இப்ப எல்லாருமே மாத்தி மாத்தி பெட் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பைக்ல செம்ம வேகமா போயிட்டு இருக்காங்க. ஜிம்மி இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவோட சைலன்சர்ல வேணும்ட்டே உன்னை லாக் பண்ணி வச்சிருப்பாரு. ஹீரோவை தோக்கடிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுவாரு. அதை மீறிய ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, சைலன்சர்ல மாட்டிட்டு இருக்க அதை எடுத்துடுறாரு. அதே மாதிரி அந்த கார் கிட்ட இருந்து எல்லாம் தப்பிச்சிடுறாரு. ஆனா ஜிம்மி கார்ல இடிச்சு இடகுடமா கீழே விழுந்துருவாரு. சோ இந்த போட்டியில ஹீரோ தான் ஜெயிச்சிருக்காரு. ராதாவோ சையதும் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல ஒரு சாங் மாதிரி வருது. இவங்க ஜாலியா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒரு தம்பி இருக்காரு பாத்தீங்களா, அந்த தம்பி ஆர்வ கோளாறுல இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிருப்பாரு. அப்ப ஏடகடமா கீழே விழுந்து அடிலாம் பட்டுது. இத பாக்குற ஹீரோக்கும் ரொம்ப கஷ்டமா போயிருது. ஃபேமிலியை நல்லபடியா பாத்துக்கணும்னா ஹீரோக்கு இன்னும் நிறைய காசு தேவைப்படுது. சர்க்கஸ்ல இருந்து அவ்வளவு காசு கிடைக்காதுன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. நான் இந்த சர்க்கஸை விட்டு போக போறேன் அப்படின்ற மாதிரிலாம் ராதா கிட்ட சொல்லிட்டாரு. ராதாக்கும் இவர் கூட வரணும்னு ஆசை, ஆனா என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே புரிஞ்சுக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல பிரியிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப காலம் 1964 தான். இப்ப ஹீரோவும் சையதும் சேர்ந்த மாதிரி ஒவ்வொரு வேலைக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட தங்கச்சிக்கு கல்யாண வயசு வந்துருது. மாப்பிள்ள பாக்கலான்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. எனக்கு நேரு மாதிரி ஒரு மாப்பிள்ள தான் வேணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க. அப்ப ஹீரோக்கு பக்கத்துல இருக்க செய்யது நேரு மாதிரிலாம் தெரியுறாரு. பேசாம இவனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி டைம்ல தான் நேரு இருக்காரு பாத்தீங்களா, இறந்து போயிடுறாரு. எல்லாரை விடவும் தங்கச்சி பயங்கரமா ஃபீல் பண்ணிலாம் அழுதுட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி ஹீரோவும் சையதும் சேர்ந்த மாதிரி வேலை எல்லாம் தேடி ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்த வச்சுதான் ஹீரோயினா வாட்டியே இவர் பாத்துருப்பாரு. வெளிநாட்டுல அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ஆயில் எடுக்கணும், அதுக்காக தான் வேலைக்காக ஆட்களை எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. தனித்தனியா டீம் பிரிப்பாங்க. அதுல இவங்க டீம்ல மொக்கையான ஆளுங்க தான் இருக்காங்க. இவங்களை வச்சு நம்ம எப்படி செலக்ட் ஆக போறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்போ ஒவ்வொருத்தரையா வெயிட் எல்லாம் தூக்கி காட்ட சொல்றாங்க. ஹீரோ ஈஸியா தூக்கிடுறாரு, மத்தவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. இப்போ இவங்க உடம்புல ஏதாவது காயம் இருக்கா அப்படின்றத ட்ரெஸ் எல்லாம் கழட்ட சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்ட் சையத் இருக்காரு பாத்தீங்களா, டவுசர் எல்லாம் கழட்டி காமிச்சிட்டு இருக்காரு. இப்ப காத்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஃபேன் கிட்ட போறாரு. காத்தடிச்சதுல சையதோட அண்டர்வேர் இருக்கு பாத்தீங்களா, ஹீரோயின் இருக்க பக்கம் போயிடுது. நடுவுல ஒரு துணி மட்டும் தான் இருக்கு. கொஞ்சம் திரும்பிக்கோங்கன்னு ஹீரோ சொல்றாரு. இவங்களும் திரும்பிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்து இங்க இருந்தே அதை எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களால எடுக்கவே முடியல. இத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் இருக்காங்கல்ல, இவங்க சைடுல இருக்க ஃபேனை திருப்பி வைக்கிறாங்க. அது மூலியமா அந்த அண்டர்வேர் இருக்கு பாத்தீங்களா, திரும்பி சையதுக்கே கிடைச்சிருது. இப்பதான் ரிசல்ட்ட ஒட்டி இருக்காங்க. அதுல தேடி பார்க்கும்போது இவங்க டீம் செலக்ட் ஆகலன்ற மாதிரி போட்டிருக்கு. இத பாக்குற ஹீரோவும் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு. செலக்ட் பண்ற நபர்கிட்டயே பேசுறதுக்காக வந்துடுறாரு. டீமா பார்க்கும்போது நீங்க ஸ்ட்ராங்கா இல்லன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்க பாஸ பார்த்த மாதிரி பேசுறாரு. அவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் பேசுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பாஸை இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. இவங்களும் கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒர்க்கருக்காக தனியா ஒரு கேண்டீன் இருக்கும். அதே மாதிரி சூப்பர்வைசருக்காக தனியா ஒரு கேண்டீன் இருக்கும். ஹீரோயின் அங்க இருந்து இவங்க வேலை பார்க்கறதெல்லாம் கவனிக்கிறாங்க. ஹீரோ ரொம்ப சின்சியரா வேலை பார்க்கறாரு. அதே சமயம் டைம் கிடைக்கும் போது ஃபேமிலி கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அப்பா கடைசியா வாட்சை கழட்டி தந்திருப்பாரு. அந்த வாட்ச் எல்லாம் இவர் சோகமா தொட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்பதான் இவங்க வேலை பார்க்குற இடத்துல புயல்லாம் வருது. அதை தாண்டி கஷ்டப்பட்டு இவங்களும் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சாப்பிடலான்னு வந்தா இவங்களுக்கு போதுமான சாப்பாடு கிடைக்கவே மாட்டேங்குது. இது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. நம்ம சூப்பர்வைசர் கேண்டீனுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் இவங்க கிட்ட பிரச்சனை பண்றாங்க. இதனால இந்த இடத்துல ஒரு சின்ன தள்ளுமுள்ளு நடக்குது. இப்ப சீனியரோ இவங்களை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, பெரிய பெரிய புயலை தாண்டியும் நாங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு சரியான சாப்பாடு தந்தா தானே ஒழுங்கா வேலை பார்க்க முடியும். அதை தரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால அவர் என்ன பண்றாருன்னா, சரி இதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி கேண்டீன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவால் தானே இது நடந்தது, அதனால எல்லாருமே ஹீரோவை தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் இந்த இடத்துக்கு வராங்க. நீ பேசின எல்லாமே சரிதான், ஆனா கொஞ்சம் அவர் கோவப்பட்டு இருந்தா கூட நம்ம எல்லாருமே கிளம்புற மாதிரி ஆயிருக்கும். அதனால இதுக்கப்புறம் பேசுறதுக்கு முன்னாடி கவனமா பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவோட கேங்க சேர்ந்த எல்லாருமே சேர்ந்த மாதிரி சரக்கச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினை லவ் பண்றது இவங்க எல்லாருக்குமே தெரியும். நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனை இவங்க பிளான் பண்றாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்கள கூப்பிடு, அதே சாக்குல உன் மனசுல இருக்கிறதையும் சொல்லிடு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் ஓரளவுக்கு தைரியத்தை வர வச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப ஹீரோனும் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் பேச வந்த எல்லாத்தையும் மறந்துடுறாரு. பயங்கரமா இவங்க கிட்ட சொதப்புறாரு. ஆனா இவர் நம்மள லவ் பண்றாரு அப்படின்றது ஹீரோனுக்கு புரிஞ்சிருது. இவங்க ஃபங்க்ஷனுக்கு சாரி எல்லாம் போட்டு வந்துடுறாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ரெண்டு பேருமே பழகிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, நான் வேற ஒரு இடத்துக்கு போக போறேன்னு சொல்லிட்டாரு. இங்கே இதை விட கஷ்டமான வேலைக்கு ஆட்கள் எடுப்பாங்க, அந்த இடத்துக்கு போக போறேன்னு சொல்லிட்டாரு. அது ரொம்ப ஆபத்து, வேணான்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல மேடம், இப்ப கிடைக்கிறத விட 3 மடங்கு அதிகமா தரதா சொல்றாங்க, நான் போக போறேன்னு சொல்லிட்டாரு. இவர் மட்டும் தனியா போக முடியாது, டீமோட தான் போனோம். டீம் மெம்பர்ஸும் ஹீரோக்காக சரின்னு ஏத்துக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல வேலை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. செய்யதால மூச்சே விட முடியல, கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
நமக்கு 3 மடங்கு கிடைக்கணும்னா கண்டிப்பா இதை பண்ணி தான் ஆகணும்னு ஹீரோ சொல்றாரு. இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே அடியில வேலை பார்த்துட்டு இருக்கும் போது நிலநடுக்கம் மாதிரி வருது. மேல இருந்து கல்லு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சு விழுது. இப்ப எல்லாருமே லிஃப்ட் இருக்கிற இடத்துக்கு ஓடிடணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடி வந்துடுறாங்க. கொஞ்சம் பேர் தப்பிச்சு மேல போயிடுறாங்க. ஆனா மீதி கொஞ்சம் பேர் உள்ள மாட்டிருக்காங்க. என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. கல்லு எல்லாம் சரிஞ்சு விழுதுல அந்த ஹீரோக்கும் ஃப்ரெண்டுக்கும் பயங்கரமா காயம்படுது. இந்த தகவல் கேள்விப்பட்டு ஈரன் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஆட்கள்லாம் உள்ள மாட்டிருக்கவங்கள காப்பாத்த ட்ரை பண்றாங்க. இப்ப உள்ள இருக்க ஹீரோக்கு பயங்கரமா காயம்பட்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அவரோட கண்ணை மூடுறாரு. கண்ணை மூடும் போது அப்பா கூட இவர் ஒன்னா விளையாண்டாரு பாத்தீங்களா, அந்த விஷயங்கள்லாம் இவருக்கு தோணுது. அதே மாதிரி அப்பாவை பிரிஞ்ச விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறாரு. கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் கண் முழிச்சு எந்திரிச்சிடுறாரு. நிறைய பேர் மாட்டிருக்காங்கல்ல, இப்ப மாட்டிருக்க எல்லாரையும் அந்த இடத்துல இருந்து இவர் காப்பாத்துறாரு. இப்ப எல்லாரையும் சேர்த்து இவர் தான் வெளியே கொண்டு வராரு. ஆட்களால உள்ள நுழைய முடியல, அவள் தான் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கிளம்ப பாப்பாங்க. அப்பதான் ஹீரோ எல்லாரையும் வெளியே கூட்டு வராரு. இப்ப ஹீரோனும் சந்தோஷமா ஓடி வந்து இவரை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இப்ப அப்பா இருக்காரு பாத்தீங்களா, கற்பனையே இவரோட கண்ணுக்கு தெரியுது. இவரும் அப்பாவை பார்த்த மாதிரி லைட்டா இந்த இடத்துல ஸ்மைல் பண்றாரு. ஹீரோ அவரோட வேலையை ரொம்ப சின்சியரா செஞ்சார்ல, அதனால ஹீரோக்கு ப்ரமோஷன் கிடைக்குது. அந்த ப்ரமோஷனை பத்தி ஹீரோயின் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டியா ஹீரோ கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இது என் பர்சனல் விஷயம் அப்படின்ற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ அந்த இடத்துல எந்த பதிலுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. நான் சொன்னதுக்கு இன்னும் நீ பதில் சொல்ல, உனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, என்னோட ஃபேமிலியை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, என் ஃபேமிலியில இருக்க எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டு தான் என் லைஃபை பத்தி நான் யோசிக்கவே முடியும் மேடம், அதனால இதெல்லாம் சரிப்பட்டு வரதுன்னு சொல்லிட்டு இவங்களும் லைட்டா சோகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. தங்கச்சியோட கல்யாணத்துக்காக தான் ஹீரோ இவ்வளவு காசை சேர்த்திருப்பாரு. இப்போ ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணத்தை பேசிலாம் முடிச்சிடுறாரு. இப்ப கல்யாண ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. இங்க வேலை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல, யாரை பார்த்தாலும் ஹீரோயின் மாதிரியே இவரோட கண்ணுக்கு தெரியுது. நமக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. பார்த்தா உண்மையிலேயே ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவ உண்மையான ஹீரோயின் தானா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் கேக்குறாரு. ஃப்ரெண்டும் உண்மையான ஹீரோயின் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஹீரோயின் இருக்காங்கல்ல, நேரடியா அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணத பத்திலாம் அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. இவ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. இவர் எதுவுமே சொல்லாம தயங்குறாரு. அம்மா இருக்காங்கல்ல, எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இந்த ஃபங்க்ஷன்ல ஹீரோயினோ கலந்துக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா இந்த இடத்துல டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இருக்காங்கல்ல, இங்க இருக்க ஒரு டிவி சேனல்ல ஜாயின் பண்ணிடுறாங்க. நியூஸ் வாசிக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோ கிட்ட கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் எழுத சொல்றாங்க. இவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க. அது மூலியமா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ரயில்வே ஜாப புடிச்சிடுறாரு. இத பத்தி எல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் தான் நம்ம லைஃபே மாறப்போகுது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டை இவருக்காக சந்தோஷப்படுறாரு. அப்பதான் ஜமுனாவோட ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அந்த கடையை விக்கிறதுக்காக ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காரு. இத பாக்குற ஹீரோவும் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. இந்த கடையெல்லாம் நீங்க விற்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு மட்டும் விக்கணும்னு ஆசை, யமுனா இறந்ததுக்கு அப்புறம் இந்த கடையை என்னால ஹேண்டில் பண்ண முடியல, என்னோட மெடிக்கல் செலவும் அதிகமா இருக்கு, நீ வேணா இந்த கடையை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. உடனே அவ்வளவு காசுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஹீரோ எதுக்காக இந்த கடை வேணும்னு நினைக்கிறாருன்னா, அப்பா இருக்காரு பாத்தீங்களா, நான் அந்த கடையில வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ அந்த கடை நம்ம கிட்ட தான் இருக்கணும்னு இவர் நினைக்கிறாரு. கடைக்கான காசை இந்த வேலையில போய் இவர் ரெடி பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஆர்டர் காப்பியை கீழே போட்டுறாரு. வேற ஏதாவது வேலை தான் பார்க்கணும்னு முடிவு பண்றாரு. இப்போ ஒரு நபரை வந்து பாக்குறாங்க. ஷிப்ல ஒரு வேலை இருக்கு, ஆனா கடல் கொள்ளையர்கள் அடிக்கடி அந்த வழியா வருவாங்க, உங்க உயிரே கூட போலாம், யோசிச்சு முடிவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இத பத்தி இவரும் ஹீரோயின் கூட டிஸ்கஸ் பண்றாரு. அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த கடை எவ்வளவு முக்கியம்ன்றது உனக்கு தெரியும்ல, அந்த கடை கிடைக்கணும்னா நான் இந்த விஷயத்த பண்ணும், ப்ளீஸ் கொஞ்ச நாள் ஃபேமிலியை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப அம்மா கிட்டே இவர் பர்மிஷன் வாங்கணும்ல. அம்மாவும் தனியா போக போறியான்னு கேக்குறாங்க. நான் தனியெல்லாம் போலமா, சையதும் கூட வரான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது நானும் கூட வரேனா அப்படின்ற மாதிரி சையது ஷாக் ஆகுறாரு. ஆமாமா நானும் கூட போறேன்னு சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே வேலை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. ரொம்ப சின்சியரா இவங்களோட வேலையெல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கேப்டனா ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஃபேமிலியோட வந்திருப்பாரு. அவருக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அந்த சின்ன பொண்ணை பார்க்கும்போது இவருக்கு தங்கச்சி ஞாபகம் வருது. ஏன்னா தங்கச்சிக்கு கழுத்துல ஒரு மச்சம் இருக்கும், அதே மாதிரிதான் இந்த பொண்ணுக்கும் மச்சம்லாம் இருக்கு. ஏதாவது ஊருக்கு வந்து சேர்ந்தா இவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஊர்ல இவங்களும் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி போயிட்டு இருக்கு. அதுதான் உங்களுக்கு பிடிச்ச மாப்பிளைய செலக்ட் பண்ற ஃபெஸ்டிவல் தான் போயிட்டு இருக்கு. சூசன்ற ஒரு பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, இப்ப இங்க இருக்க ஃப்ரெண்ட் சையத சூஸ் பண்ணிடுறாங்க. அவர் கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. இவருமே ஜாலியா டான்ஸ் ஆடுறாரு. அதுக்கப்புறம் தான் சூசனா இந்த ஃபங்க்ஷனை பத்தி சொல்றாங்க. என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருக்கும் சூசனை பிடிச்சிருக்கு, நான் சூசனை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ட்ரிப் முடிஞ்சு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்கல்ல, அப்ப அம்மா கிட்ட இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி இவர் போட்டோ எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. நல்ல விஷயம்டா, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அம்மாவும் சொல்றாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே சர்ச்சில் வச்சு கல்யாணத்தை பிளான் பண்ணிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கும் போது ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரிலாம் இமேஜின் பண்ணிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகல. என் அப்பா வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் சொல்லி வச்சிருப்பாரு. அப்படியே கட் பண்ணி இப்ப ஷிப்ல இவங்க வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்பதான் கடல் கொள்ளையர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களை அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க.
அவங்க இந்த ஷிப்ல ஏறக்கூடாதுன்னா நம்ம ஓசை வச்சு அடிக்கணும்ன்ற மாதிரி இவங்களும் வாட்டர் ஓசை வச்சு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவனுங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல ஷூட் பண்றதுக்குலாம் ட்ரை பண்றாங்க. இதனால ஆட்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் கவனிக்கிற ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட இருக்க மொத்த காசையும் எடுத்துட்டு வந்து ஃப்ரெண்டு கிட்ட தராரு. நான் கேப்டனை காப்பாத்துறதுக்காக போறேன், நீ இந்த ரூமை விட்டு வெளியே வராத, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ, இந்த காசெல்லாம் ஃபேமிலி கிட்ட தந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஃப்ரெண்டுக்கு மனசு கேட்கல. அதனால ஹீரோ கூடயே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே அந்த ஆட்கள் கிட்ட மாட்டிடுறாங்க. அந்த ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, கையில இருக்க மொத்த காசையும் புடிங்கிடுறாங்க. அவங்க வறுமை காரணமா தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்கன்றது ஹீரோக்கு புரியுது. ஹீரோவும் இவரோட நிலைமையெல்லாம் எடுத்து சொல்லிட்டாரு. அதே மாதிரி மண்டேலாவும் காந்தியும் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட சொல்லிட்டாரு. அவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல இறங்கி வந்துடுறாங்க. அமிதாப் பச்சன்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. டான்ஸ் ஆடி காட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. போக போக அவனுங்க இருக்காங்கல்ல, ரொம்ப ஜாலியெல்லாம் இவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க கிட்ட இருந்து நிறைய காசுலாம் எடுத்தாங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் இவங்க கிட்டயே திரும்பி தந்துடுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் சந்தோஷமா இருந்தோம் அப்படின்ற மாதிரி அவனுங்க போட்ல கிளம்பி போயிடுறாங்க. இவங்க எல்லாருமே டாடா காமிச்சலாம் அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் அங்கிள் கிட்ட இருந்து அந்த ஷாப்பை வாங்கிடுறாரு. அம்மாவை தான் ரிப்பன்லாம் கட் பண்ண சொல்லிட்டாரு. எல்லாருமே இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. பிரசன்ட்ல இந்த இடத்தை விற்க மாட்டேன்னு சொன்னதுக்கும் இதுதான் காரணமா இருக்கும். ஜி டிவின்ற மாதிரி புதுசா ஒரு சேனலை தொடங்கி இருப்பாங்க. ஈரின் இருக்காங்கல்ல, இப்ப இந்த சேனல்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. புதுசா ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஐடியா தராங்க. பாகிஸ்தானும் இந்தியாவும் பிரிஞ்சது பாத்தீங்களா, அப்ப நிறைய பெற்றோரும் பசங்களும் பிரிஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாரையும் சேர்க்கிறதுக்கு இந்த ப்ரோக்ராமை நம்ம யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா ரீச்சும் நல்லா இருக்கும், நம்ம நல்ல காரியம் பண்ண மாதிரியே இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால பாஸும் சரின்னு ஏத்துக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே இந்த மாதிரி ஸ்டோரி இருக்கும்ல, அவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போய் சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோக்காக தான் பண்ணிருப்பாங்க. இது மூலியமா உன்னோட அப்பாவையும் தங்கச்சியும் நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப நிறைய பேர் ஸ்டோரியை சொல்றதுக்காக வராங்க. இந்த மாதிரி தான் அந்த கலவரத்தப்ப என்னோட பையன் மிஸ் ஆயிட்டான், இந்த மாதிரி தான் அந்த கலவரத்தப்ப என்னோட அப்பாவை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அப்பா தங்கச்சி மிஸ் பண்ணாரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சோகமா சொல்றாரு. அதை சொல்லும் போது இவருக்கு அழுகையா வருது. இவ்வளவு பண்ணியும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கர ஃபீலிங்ல இருக்காரு. நீ கவலைப்படாத, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் தான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ஃப்ரெண்டு ஓடி வராரு. உன்கிட்ட பேசுறதுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இப்ப ஹீரோவும் பேசுறதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. இவர் பேரு பாரத்னு சொன்னார்ல, அதை வச்சுதான் கௌதம் அப்படின்ற ஒரு பெரியவர் கால்ல கனெக்ட் ஆவறாரு. அந்த கௌதம பார்த்தோன்னே தெரிஞ்சிருது இது நம்ம அப்பா இல்லன்ட்டு. ஆனா அவருக்கு இவர் பையன் இல்லன்றது தெரியாதுல்ல. பையனை எப்படி மிஸ் பண்ணாரு அப்படின்றதெல்லாம் சோகமா சொல்லிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் ஹீரோவும் அமைதியா கேட்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பொறுமையா நான் உங்க பையன் இல்லன்றத புரிய வைக்கிறாரு. அப்ப இப்பயும் என்னோட பையன் கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதை பாக்குற ஹீரோக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோ இன்னமும் அப்பாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோட இருக்காரு. ஆனா ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, உனக்கே இப்ப 45 வயசு, உன்னோட அப்பாக்கு 75 வயசுக்கு மேல ஆயிருக்கும், அவர் இறந்து போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஹீரோ சட்டுன்னு டென்ஷன் ஆயிடுறாரு. நீ என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான், அந்த லிமிட்டோட இரு போதுன்ற மாதிரி கொஞ்சம் கோவமா சொல்றாரு. இதனால ஃப்ரெண்டும் உடஞ்சு போயிடுறாரு. இன்பம் துன்பம் எல்லாத்தையும் உன் கூட நான் இருந்திருக்கேன், என்ன பத்தி இப்படி சொல்லிட்டல அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம தப்பு பண்ணிட்டோன்றது ஹீரோக்கு புரியுது. இப்ப ஃப்ரெண்ட் அழுதுட்டு இருக்காருல, பக்கத்துல வந்து அவரை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி காமெடி எல்லாம் சொல்லி அவரை சிரிக்க வச்சிட்டு இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோயின் வராங்க. உன்னோட தங்கச்சி பேசணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இப்ப பேசுறதுக்காக வந்துடுறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பேரு குடியான்னு சின்ன வயசுல கூப்பிட்டதா எனக்கு ஞாபகம், ஆனா இப்ப என்னோட பேரு மெகர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்கிட்ட நான் கடைசியா போட்டிருந்த துணி மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஹீரோ தங்கச்சியை மிஸ் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காரு. அவங்களுக்கு வயசு கம்மியில, அதனால அந்த இன்சிடென்ட்லாம் ஞாபகம் இல்ல. ஹீரோவும் என் தங்கச்சிக்கு கழுத்துல மச்சம் இருக்கும்னு சொல்லிட்டாரு. இவங்களுக்கும் அதே மாதிரி மச்சம் இருக்கு. கண்டிப்பா இது நம்ம தங்கச்சின்றது இவர் புரிஞ்சுக்கிறாரு. தங்கச்சி கீழே விழுந்தாங்க பாத்தீங்களா, அப்ப கொஞ்சம் துணி மட்டும் இவர் கையில மாட்டிருக்கோம். அந்த துணி எடுத்து காட்டுறாரு. மீதி துணி அவங்க கிட்ட இருக்கு. சோ இவங்க தான் அண்ணன் தங்கச்சின்றது தெரிஞ்சிருது. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்ததை நினைச்சு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. டிவி மூலியமா ஃபேமிலியும் பாக்குறாங்கல்ல, அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. தங்கச்சியும் அண்ணனை பார்க்கணுன்றதுக்காக ஊர்ல இருந்து இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட்லாம் இருக்காரு. பல வருஷம் கழிச்சு குடியாவை பாக்குறாங்கல்ல, அதனால அம்மா மாமான்னு எல்லாருமே இந்த இடத்துல பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ எதுக்காக இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல கேக் வெட்டணும்னு நினைச்சிருப்பாருன்னா, இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தான் முதல்ல ஃபேமிலி கிட்ட இருந்து பிரிஞ்சாரு. அதனால ஒவ்வொரு வருஷமும் இந்த இடத்துக்கு வந்து தான் கேக் வெட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. தங்கச்சி ஹஸ்பண்ட் தான் இவரோட லாயரா இருக்காரு. அவர் கூட போன்ல பேசிக்கிட்டே தான் இவர் வந்துட்டு இருக்காரு.
அப்பதான் சில வயசு பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, பைக்ல இவருக்கு சுத்தலாம் போட்டுட்டு இருக்காங்க. இவரும் புரிஞ்சுக்கிட்டு அந்த பசங்க கூட சண்டை போடுறாரு. அவனுங்க கொல்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. அதை மீறியே இவர் எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. இந்த இடத்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸா மாத்தணும்னு முடிவு பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இந்த அட்டாக்க பண்ணிருக்காங்கன்னு ஹீரோக்கு தெளிவா தெரிஞ்சிருது. என்ன ஆனாலும் சரி, என்னோட ஷாப்பை என்னால தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த இடத்துல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வரதுனால எல்லாருக்குமே நல்லதுதான் நடக்க போகுது. மக்களே இதுக்கு சம்மதிக்கிறாங்க, நீங்க வேணா கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. மக்கள் எல்லாருமே அது வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. மக்களுக்கு எதிராக இவரால் எதுவுமே பண்ண முடியல, வரதான் செய்யும் போல நினைக்கிறாரு. ஆனா உள்ள புந்து இவரோட தங்கச்சி ஹஸ்பண்ட் பேச ஆரம்பிக்கிறாரு. மக்களுக்காக தானே இது நடக்குது, இதுக்கு எதுக்கு வெளிநாட்டை சேர்ந்தவர்லாம் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்காக வரணும், நம்ம எல்லாருமே சேர்ந்தே இந்த விஷயத்த பண்ணுவோம், வெளியாலாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மக்கள் எல்லாருமே இப்ப தங்கச்சி ஹஸ்பண்ட் சொல்றதுக்கு ஏத்துக்கிறாங்க. என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தங்கச்சி ஹஸ்பண்டா இவரை பார்த்து சொல்லிட்டாரு. இப்ப அந்த இடத்தை இடிச்சுதான் ஆகணுன்ற மாதிரி முடிவுக்கு வந்துடுறாங்க. கடைசியா நான் ஒரு வாட்டி உள்ள போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு உள்ள வந்துடுறாரு. அப்ப வருவாரு, அப்ப வரும்போது நம்ம இந்த இடத்துல இருக்கணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு நாள் இதை விடாம வச்சிருப்பாரு. இப்ப இடிச்சுதான் ஆகணும்ன்ற நிலைமை வந்துருச்சுல்ல, அதனால இவர் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அப்பா போட்டோ வச்சிருப்பாருல, அதெல்லாம் பார்த்து இவர் அழுதுட்டு இருக்காரு. இப்பதான் அப்பா கற்பனையில இவருக்கு தெரிய ஆரம்பிக்கிறது, நான் இந்த இடத்துக்கு திரும்பி வரலனா என்ன, நான் இருந்து பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையும் நீ பண்ணிருக்க, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அப்பா பேசுற மாதிரி இவருக்கு தோணுது. இவரும் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாரு. இப்ப வெளியே வந்த ஈரோ இருக்காரு பாத்தீங்களா, நம்மளே இந்த கடையை உடைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுத்தியில எடுத்து உடைக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ வரைக்கும் ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாருமே சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு வழியா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.